ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க நம்ம மிளகாய் செடியில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்குதுன்னு? நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க, சடையாக காய்ச்சிருந்துச்சு. அதுதான் பறிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பறித்தோம். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. எல்லாம் நீளமாக வேறு இருந்துச்சுங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை. அன்னைக்கு நம்ம நட்டு வச்சோம் இல்லையா, அது எப்படி சூப்பராக தளர்த்துருக்கு பாருங்கள். இது என்ன செடின்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன். இது வெள்ளை கொண்ட கடலை. காட்டுறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இது பச்சையாக இருக்கும் போது எடுத்தது. பச்சையாக இருக்கும். புதினாங்க அப்படி குழுன்னு இருந்துச்சு புதினா. நான் எப்போயுமே கடையில் புதினா வாங்கவே மாட்டேன். இங்கே இருக்கிறதே பறித்து யூஸ் பண்ணிக்குவேங்க. இதுவே மிச்சம். தக்காளி நல்லா இப்போ செம்ம வெயிலாக இருக்குதா, சீக்கிரம் பழுத்துறது. அதே மாதிரி செடியும் கொஞ்சம் வாடி போன மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் செடி வாடிக்கிட்டே தாங்க இருக்குது. காய் நிறையா இருக்குங்க. நான் இதுக்கு பெருசாக எந்த உரமும் போடுறது இல்லைங்க. யூரியா கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி தாங்க. இது என்ன பார்க்குறீங்களா, இது சேனக்கிழங்குங்க. தண்ணியில் போட்டு வச்சேன், நல்லா முளைப்பு வந்துருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு சரி மாடியில் ஊண்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம். வாங்க ஊண்டி வைக்கலாம். லைட்டாக மண்ணை மட்டும் பறித்து விட்டுட்டு அது மேலாப்பில் வச்சு சுற்றி மண்ணை போட்டால் போதுங்க. ஏன்னா அந்த முளைப்பு தெரிஞ்சால் தான் மேலே தழுத்து வர்றது நமக்கு தெரியும். அதனால தான். அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு. லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பூச்செடிங்க. மீஷோவில் தான் வாங்கி போட்டிருக்கோம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பூத்துருக்குங்க. இதுவும் தான் எல்லோ கலர் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று. க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வெத்தலை கொடி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாங்க, வரவே இல்லை. இந்த டைம் தான் ஏதோ ஒரு இலை விட்டுருக்காங்க. மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.